ஹே ஹாய் நான் என்வி இன்னைக்கு வந்து என்வி ரியாக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். சில பேர் பண்ணுற கமெண்ட் வந்து எனக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. எப்போயும் ஷோ ஆகலைன்னா என்ன பண்ணுவேன்னா யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்ப்பேன். அங்கே வந்து ஷோ ஆகும். இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியல. யூடியூப் ஸ்டுடியோக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா என்ன அப்படின்னு தெரியல. அதுலேயுமே ஷோ ஆகலை. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா சில பேர் அக்கா என் கமெண்ட் ஹைட் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் வந்துச்சு ஒருத்தரோட கமெண்ட்டு. ஸோ அவரோட கமெண்ட்டு இன்னும் 2-3 கமெண்ட் மட்டும்தான் ஷோ ஆகுது. அதை மட்டும் படிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்காகவே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு தரேன். அங்கே ஹைட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். சரி, குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன். சோதனைக்கு மேலே சோதனை வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ நான் செவ்வாய்க்கிழமையே அப்லோட் பண்ண வேண்டியது. அந்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சு. என்னோடய ரிங் லைட் உடஞ்சி மறுபடியும் ரிங் லைட் வாங்கினேன். அப்புறம் ஸ்டாண்டு இப்போ உடஞ்சி போச்சு. மறுபடியும் அதை வாங்கணும். வாங்கிறதுக்கு காசும் கிடையாது. நெக்ஸ்ட்டு மந்த்து தான் வாங்க முடியும். அதனால் வீடியோவும் எடுக்க முடியல. அதனால தான் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு அப்படியே வெறுப்பாக இருக்குது. உங்களுக்குலாம் இப்படி லைஃப் போகுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கமெண்டே பாலு சார் அவரோட கமெண்ட் தான். அவர் கமெண்ட் மட்டும் தான் இன்ன வரையும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக வருது. ஸோ அவரோட கமெண்ட் படிச்சிடலாம். அக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரி தேட்டர் இல்லை, ஸ்மால் வில்லேஜ் சைட் தேட்டர். நாங்களும் வில்லேஜ் தான். தேட்டர் மொத்தத்தில் தேட்டர் தானே. இன்னொரு கமெண்ட் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ரியாக்ட் பண்ணி சொல்லுங்கள் அக்கா. லைக் 10th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் மேம், எங்கள் கிளாஸ் மேம், அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் கிளாஸ் மேமுக்கும் எங்கள் பிடி சாருக்கும் ஃபேமஸ் போட்டு பார்த்தோம். நல்லா போட்டு பார்த்தீங்க. 1 day நோட் புக் செக்கு. அப்போ அந்த பேப்பர் மாட்டிக்கிச்சு. வெரி குட். அப்புறம் மாட்டிக்கிச்சு. அண்டு என்னோட நோட்டை. ஸோ அது வந்து அவனோட நோட்னா அவன் ஃப்ரெண்டு வந்து மாட்டிக்கிட்டானா. அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக முட்டி போட வச்சுருக்காங்க பையனை. அந்த பையனால் சைக்கிள் ஓட்ட முடியலையா. அப்புறம் நெக்ஸ்ட் டே பேரண்ட்ஸ் வரணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து வரலையாம். அவன் வந்து வீட்டில் சொல்லியிருக்க மாட்டான் போல். அதனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. அதனால அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டான். வந்தவுடனே அவங்க கிளாஸ் மிஸ் கேட்டிருக்காங்க, எங்கடா அவன் பேரண்ட்ஸ் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பைபிளில் சொல்லியிருக்கு, இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே மறுபடியும் பேக்கோட முட்டி போட வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு மேமே ஃபோன் பண்ணி அவங்க பேரண்ட்ஸை வந்து வர சொல்லியிருக்காங்க. மதியம் தான் அவங்க பேரண்ட்ஸ் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே மதியம் அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. வந்ததும் டீச்சர் வந்து பிரின்சிபல் பார்க்க சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் வந்து எல்லோ கார்டு கொடுத்துருக்காரு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, 4 நாள் சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. வீட்டில் வந்து சட்டை கிளியிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. இதுவே நீங்கள் டீச்சராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? டே, கிளாஸ் மேமாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா, நானுமே அதாண்டா பண்ணியிருப்பேன். என் கலர் நல்லா உடைக்கிறடா. எதுக்கு நான் பிடி சாரோடலாம் ஃபேமஸ் போட்டு பார்த்துருக்கேன். பிடி சாருக்கு ஒரு வேளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குடும்பத்துக்குள்ளே சண்டையை உருவாக்கி வச்சுருப்பீங்களான் இருக்கேன். எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? நானும் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் யோசிச்சதே கிடையாது. எங்கள் இதுலேயும் கார்த்திகான்னு ஒரு மிஸ் இருப்பாங்க. செம்மழகாக இருப்பாங்க. இன்ன வரையும் அந்த மிஸ்ஸு கல்யாணம் ஆகலை. இருந்தாலும் நாங்கள் அப்படிலாம் சேர்த்து வச்செல்லாம் நாங்களாம் பார்த்தது இல்லைப்பா. ஏன்டா அப்படிலாம் இருக்கீங்களோ? ஒன்று நினைக்கும் போது சிரிச்சுப்பாக இருக்குதுடா. வெரி ஃபன்னி காய். பா, வேர்த்து கொட்டுது. ஃபேன் இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன். ஐயோப்பா. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த வீட்லையாவது ஏசி இருந்துச்சு, எங்கள் சொந்த ஊர் வீட்டில். அங்கேருந்து நாங்கள் வேறு வீட்டுக்கு மாற்றிட்டு வந்துட்டோம். வேறு ஊரே மாற்றிட்டு வந்துட்டோம். லைக் இந்த வீட்டில் ஒரு அந்த ஏசி கழட்டி வச்சுருக்காங்க. மாட்டக்கூட இல்லை காய்ஸ். வேர்க்குது. எப்படி உட்காந்துட்ருக்கேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து என்னென்னா, எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாமல் வீடியோ எடுத்து அப்படியே தான் அப்லோட் பண்ண போகிறேன். என் ஃபேஸ் கொஞ்சம் கணக்கொட்டுற மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணார். நான் ஒரு பைத்தியம் என் ஃபோன் கோளாறில் டெலீட் பண்ணி வச்சிட்டேன் போல். அதுக்கப்புறம் வீடியோவே டெலீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் சேர்த்து டெலீட் ஆகிருக்கு. அதனால நான் படித்த வரைக்கும் அது என்னன்னு சொல்லிடுறேன். அப்புறம் வந்து 2 செகண்ட் மறுபடியும் கமெண்ட் வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், அமுச்சு விட்டார். அவர்கிட்ட 2 தான் இருந்துச்சா. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னா, லவ் ஸ்டேட்டஸ் தமிழ் அவரோட கமெண்ட் தான் படிக்க போகிறோம். லைக் வந்து அவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தார். அதாவது பச்சைப்பாஸ் காலேஜ். பச்சைப்பாஸ் காலேஜ்னாவே நமக்கு தெரியும், சென்னையில் ஃபேமஸ். எங்கள் சொந்த ஊரும் சென்னை தான். எங்கள் அண்ணனே பச்சைப்பாஸ் காலேஜ் எங்கள் ஊர்லேருந்து அங்கே போகிறேன்னு சொன்னான். எங்கள் வீட்டில் நோ நெவர் அப்படின்ட்டாங்க. அதுக்கு ரீசனும் இருக்குது. லைக் பச்சைப்பாஸ் காலேஜ்னாவே எப்படி சொல்கிறது, ரவுடி பசங்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு
இது க்ரியேட் ஆகிருக்கு. உண்மையாக என்னன்னு தெரியல, ஆனால் உண்மையாலும் அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த அண்ணா வந்து அவங்க காலேஜ்லேருந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது கேர்ள்ஸை கலாய்ச்சிட்டு ஃபுட்பால் வச்சுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா திடீர்னு வந்து போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் அக்காங்க வந்துட்டு இந்த பசங்களை பார்த்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. பசங்களை என்ன காலேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பச்சை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. பச்சை பாஸ்னாவே அது க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்களா. சரி இந்த பசங்க அப்படிப்பட்ட பசங்க தான் அப்படின்னு சொல்லி பிடிச்சி போட்டு செல்லில் உட்கார வச்சுட்டாங்க. செல்லில் உட்கார வச்சதோடு விட்டாங்களா, பசங்களை வந்து அடிச்சிருக்காங்க. லைக் வந்து மொத்தமாக 6 பசங்கன்னு நினைக்கிறேன். 6 பசங்களை அடிச்சிருக்காங்க. அந்த பசங்க எல்லாமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுவே அந்த அண்ணா கேங்கில் வந்து விக்னேஷ்னு ஒரு பையன் இருந்திருக்காரு. அவங்க அடிக்கும்போது வந்து சரியாக கோஆப்ரேட் பண்ணல. நாங்களாம் கரெக்டாக பட்டெக்ஸை காமிச்சு பெண்ட் பண்ணி நின்று சமத்து பிள்ளையாக அடி வாங்கிட்டோம். பட் அந்த பையன் வந்து சரியாக நிற்கலை, விலகி போனான். ஸோ அந்த மேம் வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. ஒரு 2 கான்ஸ்டபிள் அக்காவை கூப்பிட்டு லாக்அப் டோர் கம்பி உள்ள கையை விட்டு வெளியே இருந்த அந்த 2 அக்காவும் அவன் கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. இவங்களை அவனால் அசைய முடியல. அப்புறம் 2 லத்தி வச்சு பட்டெக்ஸை அடித்தாங்க. செமையாக கற்றுட்டான். அந்த பையன் விடவே இல்லை, ஒரு அடி அடிக்கிறாங்க. அப்புறம் 20-30 செகண்ட் நல்லா அவன் வந்து செமையாக கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து 20-30 செகண்ட் நல்லா மிரட்டிட்டு நெக்ஸ்ட் அடி இவனை டான்ஸ் ஆடுறது பார்த்தாவே வெளியே கை பிடிச்சிட்டு இருக்கிற 2 அக்காவும் பயங்கரமாக சிரித்தாங்க. அப்புறம் ஒரு 2-3 hours அப்புறம் சைன் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து ட்ரெஸ் எல்லாம் போட சொல்லி அனுப்பிட்டாங்க. சில பேர் என்னென்னா அடி வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி அடி வாங்கிடுவாங்க. சில பேருக்கு பயமாக இருக்கும்ல. சில பேர் வீட்லேயே அடி வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஸ்டேஷனில் அடி வாங்கும்போது பயங்கரமாக இருக்கும். லைக் ஹாஸ்டலுக்கு வந்ததும் பார்த்தா ரெட் அண்ட் பிளாக் கலரில் இருக்கும் பட்டெக்ஸ். லத்தி லைன்ஸ்லாம் அப்படியே இருந்துச்சு. 4 days குப்புரை தான் படுத்துட்டு இருந்தேன். ஆயில் தடவைனா ஆயில்மெண்ட் போட்டேன். அப்புறம் தான் சரியாச்சு. இது கூட பரவாயில்ல. எங்கள் ஏரியா பாய்ஸ் ஒருத்தன் ரவுடி. அவனை ஒரு தடவை தலைகீழாக தொங்க விட்டு அடித்தாங்க. நான் கண்ணால் பார்த்தேன். இது கூட பரவாயில்ல. எங்கள் ஏரியா பாய்ஸில் ஒருத்தன் ரவுடி. அவனை ஒரு தடவை தலைகீழாக தொங்க விட்டு அடித்தாங்க. நான் கண்ணால் பார்த்தேன். வச்சு பட்டெக்ஸ் அண்டு திங்ஸை கிழிச்சிட்டாங்க. நடக்க முடியாமல் நடந்து வந்தான். எங்களை அடித்த அதே லேடி போலீஸ் அக்கா தான் அவனையும் அடித்தாங்க. இன்னும் பெரிய பெரிய தப்பு பண்ணுறவங்கெல்லாம் நியூடாக நிற்க வச்சு பட்டெக்ஸில் அடிப்பாங்க. எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா பசங்களும் அந்த லேடிஸ் போலீஸ் அக்காவை பார்த்து பயப்படுவாங்க. ரொம்பவே யங் ஏஜ் தான். அவங்களுக்கு 13 கூட ஆகலை இன்னும். பட் அடிக்கிற அடி ஒன்றும் இடி மாதிரி இருக்கும். ஒன்லி பட்டெக்ஸ் ட்ரீட்மெண்ட் தான். நீங்கள் ஒரு லேடி போலீஸாக இருந்தால் கிரிமினல்ஸ்க்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். அடிக்கிற அடியில் டிக்கி கிளியணும் அடி இருக்கணும். நீங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இந்த கமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு லைன் வந்திருப்பாரு. இந்த மாதிரி எங்களை அடித்தாங்க. லைக் வந்து கிரிமினலை அடிக்கிறதுக்கு பரவாயில்ல, ஆனால் வந்து எங்களை இந்த மாதிரி அடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை வந்து ஜட்டியோடு நிற்க வச்சு தான் அடித்தாங்க. ட்ரெஸ் இல்லாமல் ஜட்டியோடு நிற்க வச்சு தான் அடித்தாங்க. அவங்க ஏன் அப்படி அடிக்கிறாங்கன்னா, லைக் அந்த பாய் அப்படிங்கிற இதை வந்து உடைக்கிறதுக்காக எங்களை அடித்தாங்க. கிரிமினல்ஸை வந்து அப்படி ட்ரீட் பண்ணுறது பரவாயில்ல, ஆனால் வந்து எங்களை அப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கவர் பண்ணார். பேசிக்காக வந்து அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ பச்சைப்பாஸ் காலேஜ்னாவே இந்த மாதிரி ஒரு ரவுடி பசங்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த காலேஜில் வந்து நீங்கள் போனது தப்பு. அந்த காலேஜ் போயிட்டு உங்களால் சென்னையில் வேலை வாங்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அப்படி நீங்கள் போயிட்டீங்க, நல்ல பசங்க போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பொண்ணுங்க விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கலாம். அவங்கள கலாச்சி தானே இந்த அடி வாங்கினீங்க. பாவமாக இருக்குது. லைக் கிரிமினல்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். காலேஜ் பசங்க ஒருவேளை நல்ல பசங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வலிச்சிருக்கும்ல. கெட்ட பசங்க, கஞ்சா குடிக்கிறவனுங்க, அதுக்கப்புறம் தப்பு பண்ணுறவங்க, அவங்களாம் அடி வாங்கும்போது சரி இவனுங்களுக்குலாம் தேவை அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் நல்ல பசங்களாக இருந்தால் பாவம். சரி, அது விக்னேஷ் அவர்லாம் அடி வாங்கும்போது பாவப்பாடுறது. வீட்டில் கூட ஒரு அடி வாங்கினா உங்கள் வீட்டிலலாம் கேட்கலையா, என்னடா பண்ணீங்க இப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டிலலாம் யாரும் கேட்கலையா? லைக் நீங்கள் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் வீட்டில் யாருக்கும் கால் பண்ணலையா? இப்படி வந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, அவங்க வெளியே எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்களா? அடியில் வந்து தப்பிச்சிருக்கலாம்.
எனக்கு தெரியல. நான் போலீஸாக இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, நல்ல கேள்வி. நான் வந்து ஸ்டேஷன் போலீஸே ஆக மாட்டேன். நான் வந்து ஜெயில் போலீஸ் தான் ஆவேன். என்னோடய குறிக்கோள்லாம் இல்லை, ஆனால் அதுதான் ஆவேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன், அம்மா எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல, நான் வந்து வேறு வேலைக்கு போகிறேன், நான் பேசாமல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் எங்கள் அம்மா கிட்டே நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து சடனாக என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டாக்கா, நான் போலீஸ் ஆக போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா போலீஸ் ஆக போகிறியா அப்படின்னு. ஹைட்டெல்லாம் ஓகே, ஃபிசிக்கல்லாம் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்டாங்க. ஓடுறது, தாவறது, வீசுறது தானம்மா, பார்த்துக்கலாம்ப்பா. எங்கள் அம்மா நான் மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு, அப்படியா உங்களால் எனக்கு நம்பிக்கை இல்லையேடி அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு போலீஸாக இருந்தேன்னா ஒரு நல்ல போலீஸாக இருப்பேன். லைக் தப்பு பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக நான் தண்டிப்பேன். என்னை பார்த்து எல்லோரும் பயப்படணும். வாழ்க்கையில் என்னை பார்த்து யாருமே பயப்பட்டது கிடையாது. கிரிமினல்ஸ் அது பயப்படணும்ல. அந்த மாதிரி ஒரு நல்ல போலீஸாக, ரொம்ப கண்ணியமான போலீஸாலாம் நான் இருப்பேன். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் ஆகணும். ஆனதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேன், நியூஸில் வர அளவுக்கு நான் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த கமெண்ட் மட்டும்தான் ஷோ ஆச்சு. மேபி நான் இனிமேல் லாங் வீடியோ போட வேண்டாம், ஷார்ட்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா லாங் வீடியோ வியூஸே போக மாட்டேங்குதா, ஆனால் வந்து ஷார்ட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அகெயின் லாங் வீடியோ. நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு கிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்களே, சே இவங்கெல்லாம் பாவம், இவங்களுக்காகவே லாங் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல இடத்துல கொடுக்குறேன். ஆனால் வியூஸே வர மாட்டேங்குது. எனக்கு வந்து காமெடியாக ஃபன்னியாலாம் பேச வராது, வரும் ஆனால் வரல. சரி, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.